விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வழக்கமாக சிறிது மாதங்களாகவே ஒவ்வொரு மாதத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டு அதில் அந்த முதல் 15 நாட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லிட்டு வரோம். அதன்படி இந்த மார்ச் மாதம் 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பு தேதியை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண வரவை தரும், எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், எந்தெந்த நாட்களில் பிரயாணங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த நாட்கள் இனாகரல் பண்ணுவதற்கு அதாவது துவங்குவதற்கான நல்ல நாட்களாக வைத்து கொள்ளலாம்ங்கிறத பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் வியாபார தன்மை, உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் அங்கங்கே சில விஷயங்கள் முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறதுக்கான ஒரு இலவச பொது பலன் குறிப்பை நான் சொல்வதாக இருக்கேன். பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, எந்த விதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையில் தான் அமையும். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான ஒர்க்கு சைனப் ஆகுது, மறுபடியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்கெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வது, இது மாதிரியான ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்னேட்டடாக எதுவும் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு பண நிலுவைகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே இது அமையுது. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அதிகப்படியாக கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். ரொம்ப போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்வதெல்லாம் முழுக்க தவிர்த்துடணும் நீங்கள். ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேயும் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக உங்களை ஓட வச்சிரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். அந்த தேதிகள் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேக்சிமம் நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் உங்களுக்கான பண வரவுக்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை புதிதாக துவங்குறீங்க, புதிதாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போடுறீங்க, இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம். அதே போல் ஒரு சில தேதிகளில் எந்த ஒரு விஷயங்களையுமே தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட் இருக்கிறத நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு ஒர்க்கையுமே தயவுசெய்து முன்னெடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த தேதிகள் நீங்கள் எவ்வளோ நல்ல நாளாக நீங்கள் யாராச்சும் சொன்னாலுமே கூட அந்த தேதியில் ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதோ அல்லது அந்த தேதியில் வரக்கூடிய வியாபாரத்தை சார்ந்து ஒரு புதிதாக ஒரு மிஷினரியை நமக்கு தான் ஒர்க் இருக்கே, இந்த ஒர்க்குக்கு தகுந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்குவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கும்போது ஒரு பக்கம் அந்த ஒர்க்கும் கிடைக்காது, இன்னொரு பக்கம் அந்த வாங்கி வச்ச எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு செலவாகவே மாறிடும், ஒரு சுமையாகவே மாறிடும். அதனால் இப்போ நான் சொன்ன தேதிகளில் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த வேலையில் இறங்கணும். முடிந்தவரை அந்த தேதிகளில் இருக்கிறதை கொண்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு காலகட்டத்திலேயே உங்களுக்கு அப்பப்போ ஒரு பயங்கர பிஸி ஷெடியூல்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு சில நாட்கள் போகலாம். ஒரு சில பேர் ஒர்க்கு ஹாலிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஒர்க் அதிகமாக வரும்போது சாப்பாடு தூக்கத்தை கூட மறந்துட்டு வேலை செய்வாங்க. அது உங்களுக்கு ஹெல்த் அசார்டாக முடியக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வியாபாரத்தை மிக சரியாக உங்களால் செய்ய முடியுங்கிறதுனால ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளுங்க இந்த காலகட்டத்தில்.
இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தேதிகளை மிகச் சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகளை முழுமையாக தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்பவே கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி இப்போ உங்களுக்கான அந்த இலவச குறிப்புக்கான விஷயங்களை சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வியாபார பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அந்த வியாபாரம் செய்பவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் மிக சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் லாபங்களும், அப்படி பொருந்தி இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைய தோல்விகளையும் அல்லது இழப்புகளையும் உண்டு பண்ணும். ஸோ இது தற்போது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வியாபார பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வியாபார பெயர் அதை யார் பேரில் வேணாலும் நீங்கள் துவங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் பெயர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோடு சேர்ந்தோ. ஆனால் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இயங்குதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரோடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். இதை நீங்கள் நம்ம கீழே தர என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட தயவுசெய்து அனுப்புங்க. உங்களுக்கான வியாபார பெயர் என்ன விதத்தில் இருக்குது, அது பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லிவிடுவேன். அதன்படி நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.